இந்த கனிம வள கொள்ளை முறைகேடு தொடர்பாக அவர் அரசு அதிகாரிகளிடம் கடந்த அந்த ஜனவரி 10, 13 ஆகிய தேதிகளில் இருவரிடம் புகார் அளித்திருக்கிறார். ஒன்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார், அதற்கு முன்னதாக அந்த தாசில்தாரிடமும் புகார் அளித்திருக்கிறார். இதை தொடர்ந்து தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த புதுக்கோட்டை திருமயம் சம்பவத்தின் அந்த பின்னணி உண்மை நிலவரம் என்ன சார்? என்ன நடந்தது? ஜகபர் அலி என்ற நபர் தொடர்ந்து சில ஆண்டுகளாக அங்கு நடக்கக்கூடிய கல்குவாரி ஊழல்கள், அந்த முறைகேடுகள், கனிம வள கொள்ளை எந்த அளவிற்கு நடக்கிறது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு, கனிம வளத்துறைக்கு தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இதுல ரொம்ப முக்கியமாக டிசம்பர் 26 டிசம்பர் இறுதியில அவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு மற்றவர்களுக்கெல்லாம் புகார் கொடுத்துள்ளதாகவும், இந்த RR குரூப் அப்படிங்கிறவங்க எப்படி சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான லோட் லாரிகளை எந்தெந்த சர்வே நம்பர்கள்ல அவர் எந்தெந்த லேண்ட்ல எப்படி பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக அவர் ஆதாரங்களோட கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் கிட்டத்தட்ட பல நாட்களாக எடுக்காமல், பிளஸ் அவங்க தாசில்தார் இதை கசிய விட்டார் என்று அவரே ஒரு வீடியோல சொல்றாரு. கடைசியா ஒரு வெளியிட்ட வீடியோ. அந்த RR குழு ஆமா, அந்த RR குழு இந்த கசிய விட்ட பிறகு, எனக்கு எக்கோ மட்டும் கொஞ்சம் அடிக்குது, அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன். RR குழு கசிய விட்ட பிறகு, அதற்கு பிறகு இது நடந்திருப்பதாக தெரிகிறது. அப்போ கசிய விட்டுருக்கிறாங்க அப்படின்னு அவர் அலர்ஜ் பண்ணது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமாக இதில் நடக்கக்கூடிய கூட்டு சதி என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. இது ஏதோ RR குழு மட்டும் செய்யல, அவங்க அன்று கொலை செய்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் கொலை செய்த பிறகும் கூட இதை மூடி மறைப்பதற்கான வேலைகள் தான் நிறைய நடந்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா அது நடந்த உடனேயே, அந்த விவரம் உடனே அந்த குடும்பத்திற்கு வந்த உடனேயே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி இது அவரை மர்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது காவல் ஆய்வாளருடன். ஆனால் காவல்துறையில் அவர்கள் FIR, ஒரு சஸ்பீஷியஸ் டெத்துனோ ஒரு மர்டர்னோ அவர்கள் FIR பதிவு செய்யலை. அவர்கள் அடுத்த நாள் தான் அந்த சஸ்பீஷியஸ் டெத்துக்கான FIR பதிவு செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய டிலே இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் காவல்துறையினர் எப்படியாவது இதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மூடக்கூடிய வேலைகளில் தான் இறங்கியிருக்கிறதாக இருக்கக்கூடிய விவரங்கள் தெரிகிறது. அப்போ எந்த அளவிற்கு காவல்துறையினர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கனிம வள துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரும் அந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போது இதை எதிர்க்கக்கூடிய ஒருவர் யாருன்னா அங்கே ஜகபர் அலி ஒருவர் தான். அங்கே நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை எதிர்த்து தொடர்ந்து பேசி வந்துள்ளார். ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அவர் சொன்ன புகார் மீது அங்கே போய் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி அங்கே போய் பிடிச்சிருந்தாங்க, அந்த ராசு எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த சக்கைகளை அங்கே போய் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராசு மேலே அன்னைக்கே ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அவரை உள்ளே தள்ளி இருந்தார்கள் என்றால் ஜகபர் அலி காப்பாற்றப்பட்டிருப்பார். ஜகபர் அலிக்கு அவங்க அன்றைக்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயத்தை வெளியெடுத்துட்டு வந்திருக்கிறாரு, இவருடைய லைஃப்க்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சொல்லி மாவட்ட நிர்வாகம், கனிம வளத்துறை இவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க அன்றைக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனால் இது எதுவுமே நடக்கலை. மாறாக இவர் கொல்லப்படுகிறார்.